அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். கலைமகள் சபா அந்த வழக்கு விவகாரத்துல அதனுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை பொது ஏலத்துல வித்து அதை அவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்நீதிமன்ற அமர்வினுடைய உத்தரவின் அடிப்படையில ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் சுந்தர் தலைமையில தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒரு அடி நிலமாக இருந்தாலும் நிலமாகத்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ஒரு பிரிவினர் வலுவான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கிற நிலைமையில கலைமகள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலமா பிரிச்சு கொடுக்கறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கடந்த ஜூன் 13ஆம் தேதி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அரங்கத்துல நடைபெற்ற அந்த கலைமகள் சபா உறுப்பினர்களுடைய கூட்டத்துல விவாதிக்கப்பட்ட விஷயங்களை கூட்ட குறிப்புகளாக அந்த தனிநபர் ஆணையத்தின் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன விவரங்கிறத விரிவா பேசலாம் வாங்க. அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நமது அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கலைமகள் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து நாம் அடுத்தடுத்து விஷயங்களை பதிவிட இருக்கிறோம். அந்த பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Our sponsors Black Thunder, ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். அந்த தனிநபர் ஆணையத்தினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் எஸ் சுந்தர் மற்றும் கலைமகள் சபாவினுடைய தற்போதைய சிறப்பு அலுவலராக இருக்கக்கூடிய தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் IAS அவர்களுடைய முன்னிலையில அந்த கூட்டம் நடைபெற்றது. கலைமகள் சபா பொதுமக்களை கவரும் வகையிலான நோக்கங்கள் மற்றும் வாக்குறுதிகளுடன் 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த உறுப்பினர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு உறுப்பினர்கள், அரை பங்கு உறுப்பினர்கள், கால் பங்கு உறுப்பினர்கள் மற்றும் அரைக்கால் பங்கு உறுப்பினர்கள் அப்படிங்கிற வகைப்பாட்டுல இருந்தாங்க. ஒரு 5000 உறுப்பினர்களை சேர்த்ததுக்கு அதுக்கப்புறம் சேர்ந்தவர்கள் எல்லாத்தையுமே அரைக்கால் பங்கு உறுப்பினர்களாக, அதாவது 8ல் 1 பங்கு அந்த பங்கு தொகையை உரிமையாக கொண்ட அந்த உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. தொடக்கத்துல ஒரு பங்குனுடைய தொகையா 2500 ரூபாய் அப்படிங்கிறத அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில அரைக்கால் பங்கு தொகை அப்படிங்கிறது 350 ரூபாய் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. பதிவு கட்டணம் தொடக்கத்துல 1 ரூபாயா இருந்துச்சு, அப்புறம் 10 ரூபாயா மாத்திட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த கலைமகள் சபா உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினர்களது திருமண நிகழ்வுகள்ல கலைமகள் சபா சார்பில் திருமண நிதி, அவர்களுடைய உறுப்பினர்கள் இறந்துட்டாங்கன்னா அதற்கான நிதி, இது போன்ற நிதியெல்லாம் வழங்கப்பட்டு வந்த நிலையில அந்த திருமண நிதி, இறப்பு நிதி, இது போன்ற காரணங்களுக்காகவும் பல்வேறு தலைப்பின் கீழையும் அவங்க வசூல் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பின்னணியில தான் கலைமகள் சபாவினுடைய அந்த செயல்பாடுகள்ல வெளிப்படையான முறைகேடுகள் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில 1997ல சங்கங்களின் பதிவு சட்டத்தின் பிரிவு 34 கீழே அந்த சங்கத்தை ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்து அரசு பொறுப்பெடுத்துக் கொண்டது அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறாங்க. கலைமகள் சபாவினுடைய அந்த நிர்வாகத்தை முறைகேடுகள் இருப்பதாக சொல்லி அரசே பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நிகழ்வை எதிர்த்து 1999ல ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்படுது. 472 அப்படிங்கிற எண் கொண்ட அந்த மனு. அந்த ரிட் மனு நிலுவையில இருந்த சமயத்திலேயே உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி கூட்டு நிர்வாகிகளை, அதாவது ஜாயிண்ட் ரிசீவர்ஸ், அவங்கள நியமிக்கிறாங்க. அவங்க கலைமகள் சபாவுடைய சொத்துக்களை விற்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள்ல ஒரு 840 ஏக்கர் அளவுள்ள நிலங்களை அந்த ஜாயிண்ட் ரிசீவர்ஸ், அதாவது கூட்டு நிர்வாகிகள் கொண்ட அந்த குழுவினர் வித்தர்றாங்க. அப்ப இந்த பின்னணியில தான் இந்த கூட்டு நிர்வாகிகளை நீக்கணும், இவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில முதல் கட்டமா இந்த கூட்டு நிர்வாகிகள்ட்ட இருந்து பொறுப்பை முதல்ல விளக்குறாங்க. அப்ப அந்த இடத்துலதான் ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணுங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுது. குறிப்பா கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை விற்க அனுமதிக்க கூடாது, அதை எங்களுக்கு நிலமாகவே பகிர்ந்தளிக்கணுங்கிற அந்த கோரிக்கையோட தான் அந்த அடுத்தடுத்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. அப்ப இந்த பின்னணியில தான் அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து 2004ல ரிட் அப்பீல் WA 472 அப்படிங்கிற எண் கொண்ட ஒரு ரிட் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்கு 2 நீதிபதிகள் அமைந்த ஒரு டிவிஷன் முன்பாக விசாரணைக்கு வருது. அவங்கதான் கலைமகள் சபாவினுடைய அந்த சொத்துக்களை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்திலிருந்து அடுத்தடுத்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல முதல் கட்டமா தமிழகத்துல ஒரு 33 மாவட்டங்கள்ல கலைமகள் சபாவுக்குன்னு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில அந்த 33 மாவட்டங்களையும் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களை இந்த வழக்குல ஒரு பிரதிவாதியா இணைச்சிக்கிறாங்க. அதனை தொடர்ந்துதான் அந்த 33 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை நேரில் ஆய்வு செய்து அதனுடைய தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும்.
உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த பின்னணியில தான் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது கலைமகள் சபா விவகாரம் வழக்குல சிக்கி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலைமகள் சபாவுக்குன்னு எந்தெந்த மாவட்டங்கள்ல சொத்துக்கள் இருக்குதோ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே தடை செய்யப்பட்ட சொத்துக்களாக பதிவுத்துறையினுடைய ஐஜி அனைத்து மாவட்ட சார்பதிவாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்களினுடைய வழிகாட்டி மதிப்பை 0 அப்படிங்கிற மாதிரியும் மாத்துறாங்க. அப்ப அந்த வகையில கலைமகள் சபாவோட தொடர்புடைய எந்த ஒரு சொத்தையும் யார் ஒருத்தரும் எந்த வகையிலையும் ஆவண பரிமாற்றம் செய்ய முடியாத அளவுக்கு அது பாதுகாக்கப்படுது. அது மட்டுமல்லாம இந்த கலைமகள் சபாவினுடைய அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரிக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதிகார வரம்பு என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் விளக்கி ஒரு SOP செயல்பாட்டு நடைமுறையையும் அந்த நீதிமன்ற அமர்வு வகுத்தளிக்குது. அப்ப இந்த பின்புலத்துலதான் அந்த சிறப்பு அதிகாரியை தொடர்ந்து அந்த சிறப்பு அதிகாரியை நியமித்ததற்கான நோக்கமே கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை விற்று அது வெளிப்படைத்தன்மையோட விற்கணும். வித்ததுக்கு அப்புறம் ஒரு விகிதாச்சார அடிப்படையில அதனுடைய கலைமகள் சபா உறுப்பினர்களுக்கு பிரித்து கொடுக்கணும். சொத்தை வித்து பிரிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு உத்தரவில் இருந்துதான் சிறப்பு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். அடுத்தது இந்த நடைமுறைகளை கண்காணிப்பதற்காகத்தான், இந்த செயல்முறையை அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் அமைச்சிருக்கு. இத நிலமா பிரிச்சு கொடுக்கணுமா அல்லது பணமா கொடுக்கணுமா அப்படிங்கிறத குறித்து கருத்து கேட்பதற்காகவோ இந்த சிறப்பு அதிகாரி நியமிக்கப்படல, தனிநபர் ஆணையமும் அமைக்கப்படல. அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை என்னன்னா கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை வெளிப்படைத்தன்மையோட விற்று காசாக்கி அதை உறுப்பினர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிறது தான் அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவங்க தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக இந்த விவகாரத்துல இந்த ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துல இதுவரைக்கும் 155 உரிமையியல் வழக்குகள், சிவில் கேசஸ், அதாவது கலைமகள் சபாவுக்கு ஆதரவாகவோ அல்லது கலைமகள் சபா நிர்வாகத்துக்கு எதிரான கருத்துக்களோடவோ இந்த வழக்குகள் அப்படிங்கிறது நிலுவையில இருக்கு. அடுத்தது அந்த 2008 அந்த ஆண்டு வாக்குல அமல்ல இருந்த அந்த ஜாயிண்ட் ரிசீவர்ஸ் அவர்கள் அந்த பொறுப்புல இருந்த காலத்துல பல நீதிமன்ற வழக்குகளை அவர்கள் முறையாக கையாளவில்லை. அவர்கள் அப்படி அந்த வழக்கை முறையா கையாளாததன் காரணமாக கலைமகள் சபாவினுடைய சொத்துக்கள் சிலவற்றை இழந்திருக்கிறோம். நீதிமன்றத்துல அதை சரியா நம்ம முன்வைக்காததுனால நம்மளுடைய உரிமைகளை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற விவகாரங்களை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. வெளிப்படையா இது இப்படிதான் ஆச்சு அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே வழங்கி இருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 விஷயத்தை அந்த இடத்துல சுட்டி காட்டலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல விற்பனை ஒப்பந்தம் முறிந்த பின்னரும் மீதமுள்ள விற்பனை தொகையை செலுத்த தவறிய நில உரிமையாளர்களுக்கு எதிராக கலைமகள் சபா பணத்தை பெறுவதற்கான நீதிமன்ற உத்தரவை, அதாவது மணி டிகிரி, அதை வாங்கி வச்சிருந்துச்சு. ஆனாலும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 1 வருஷத்துக்குள்ளார அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனு, அதாவது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், அதை அவங்க தாக்கல் பண்ணாததுனால அப்படி ஒரு உத்தரவு கலைமகள் சபாவுக்கு ஆதரவாக இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை போயிடுச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இது அந்த குறிப்பா ஜாயிண்ட் ரிசீவர்ஸினுடைய ஒரு முறையான ஒரு நிர்வாக திறன் இல்லாததனுடைய ஒரு அலட்சியத்தினுடைய விளைவாக கலைமகள் சபா உறுப்பினர்களுடைய அந்த சொத்துக்கள் சிலது பறிபோயிருக்கு, அவர்களுடைய உரிமைகள் பறிபோயிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கவலைக்குரிய விஷயமா பதிவு செய்யப்படுது. அப்ப இந்த பின்புலத்திலிருந்து தான் எங்களுக்கு பணமா வேண்டாம், நிலமாவே பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை கலைமகள் சபா உறுப்பினர்கள்ட்டேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. கலைமகள் சபாட்ட இப்ப வரைக்கும் சுமார் 12,400 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. இதுல பல்வேறு சொத்துக்கள் வில்லங்கத்திலையும் பல்வேறு சொத்துக்கள் 3ஆம் தரப்பினருடைய ஆக்கிரமிப்புலையும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப கலைமகள் சபாவில் ஒரு 6 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சொத்து இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது தொலைதூர கிராமப்புறங்கள்ல சில சொத்துக்கள் இருக்கு. அது போன்ற இடங்கள்ல ஒரு ஏக்கருக்கு அதனுடைய சந்தை மதிப்பு ஒரு 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கத்துல கோயம்புத்தூர், சென்னை, தாம்பரம் மற்றும் இது போன்ற அந்த நகர்ப்புற மையங்கள்ல இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய மதிப்பு எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சொத்தினுடைய மதிப்பு ஒரு சென்ட்டே சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அதே கோயம்புத்தூர் கணபதியில இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு மனையினுடைய சந்தை மதிப்பு ஒரு சதுர அடிக்கு 10,000க்கும் அதிகமா இருக்குது. அப்ப நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய மதிப்பு இப்படி இருக்குது, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு ஏக்கர்
5 இருந்து 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு பாரிய வேறுபாட்டோட இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற பின்னணியில இப்படியாப்பட்ட சொத்துக்களை கலைமகள் சபாவினுடைய அந்த உறுப்பினர்களுக்கு எப்படி விகிதாச்சார அடிப்படையில நாம பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அப்ப இந்த பின்புலத்திலிருந்து தான் நிலமாக பிரித்து கொடுப்பதற்கு நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துதான் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு அப்படிங்கிறது அமைந்தது. அதாவது வித்து பணமா பிரிச்சு கொடுக்கணுங்கிற அந்த உத்தரவு, அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த ஒற்றை நபர் ஆணையமும் சிறப்பு அதிகாரியும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை அந்த கூட்டக்குறிப்புல தெளிவா விளக்குறாங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமையில அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பலரும் எங்களுக்கு நிலமாகவே பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கையை எங்களால நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா எங்களுக்கு நீதிமன்றம் ஆல்ரெடி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்ப அதன்படிதான் நாங்க போவோம். நீங்க சொல்றதை நாங்க இப்ப கேட்க முடியாத நிலையில, அதை அமுல்படுத்த முடியாத நிலையில நாங்க இருக்கிறோம். அதனால உங்களுடைய கோரிக்கையில உங்களுக்கு நியாயம் இருப்பதாக தோன்றினால் நீங்க உயர் நீதிமன்றத்தை தான் நீங்க அணுகணும். அங்கதான் உங்களுடைய அந்த கோரிக்கைகளை நீங்க முன்வைக்கணும் அப்படின்னு நாங்க அந்த உறுப்பினர்களுக்கு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்ப இந்த பின்னணியில இருந்துதான் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியவங்க நீங்க ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக இருந்து இந்த வழக்குல நீங்களும் ஒரு பிரதிவாதியா சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீதிமன்றத்துல முன்வைத்து நீங்க வாதிடுங்க. நீதிமன்றம் சொன்னதுன்னா நாங்க அதை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விதத்துல அந்த கலைமகள் சபாவினுடைய அந்த தனிநபர் ஆணையத்தின் சார்பில் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில நடைபெற்ற அந்த கலைமகள் சபா உறுப்பினர்கள் கூட்டத்துல விளக்கப்பட்டதாக அந்த கூட்டக்குறிப்பு அறிக்கை சொல்லுது. இன்னும் இந்த விவகாரம் தொடர்பாக குறிப்பா இந்த தனிநபர் ஆணையம் சார்பில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களை நேர்ல ஆய்வு செய்து அந்த சொத்துக்களுடைய நிலவரம், தற்போதைய நிலவரம் என்னங்கிறத அடுத்தடுத்த அறிக்கைகளாக அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி.